அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. அவங்க ஊரில் ஒரு பையன் நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தொழில் பண்ணவருக்கு கல்யாணத்தை தான் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆனதுக்கு காரணம் மருமக வந்த நேரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியும் நடக்குமா? அப்போது ஒருத்தர் வர்ற நேரம் அவங்களுக்கு தொழிலில் இழப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதை இரண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது நம்மளில் பாதி. அவங்க வர்ற நேரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கணும். அதுவும் அந்த பையனுக்கு லேட் மேரேஜ் வேறு. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லேட்டாக திருமணம் ஆனதுனால இவர் நம்ம ஏஎல்பி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும், தொழில் நஷ்டமாவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன. அதில் ஒன்று திருமண லைஃப் பார்ட்னர் அண்ட் நண்பர்கள் அப்படிங்கிறது. அப்போது இவர் திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை கவனிச்சுக்கிட்டே இருந்ததுனால தொழிலில் அவரால் கவனம் செலுத்த முடியல. மனைவி கூட வெளியில், ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லையா, அப்போ அதனால வெளியில் போகிறது, மனைவியை வெளியில் அழைச்சிட்டு போகிறதுன்னு அவர் கவனம் முழுக்க மனைவியை கவனிப்பதிலே இருந்ததுனால தொழிலை அவரால் கவனிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால ஏற்பட்ட நஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு ஆர்டர் வருதுன்னா சம்மந்தப்பட்டவங்க அந்த ஆர்டரை பேசி அதை முடித்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அனுப்பி பேமெண்ட் வாங்கணும். அப்போ தான் தொழிலில் ஒரு லாபத்தை நம்மளால் பெற முடியும். ஆனால் அதை உடையவன் பாரா நிலம் ஒரு முளை கட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தொழிலுமே ஆட்களை மட்டும் நம்பி நடக்கக்கூடிய தொழில் அவ்வளோ விருத்தி அடையாது. அப்போ நம்ம கவனிப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் வெற்றி அடையும். அப்போ இவங்க கவனிக்காமல் விட்டதின் தவிர யார் மேலே திணிக்கிறாங்க? அந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க. இது ஒரு வகையாக எடுத்துக்கலாம். இன்னொரு வகை, மனைவி வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவியின் ஸ்தானம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆனோன்னா அந்த மனைவியினுடைய ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸும் நமக்கு கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அது இல்லாமல் இவங்க திருமணத்திற்காக அந்த தொழிலில் உள்ள முதலீடை எடுத்து அங்கே திருமணத்தில் செலவு பண்ணிடுவாங்க. அதன் காரணமாக தொழிலில் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்காது. அதனால தொழிலில் தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்படி என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்காம பொத்தாம் பொதுவில் இந்த பொண்ணு வந்த நேரம் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே பழியை தூக்கி போடுறது எந்த விதத்திலும் உதவாது. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் வந்தது, அந்த கேள்வியை பதிவு பண்ணுறேன். இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மன்னார்குடியில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வர்றாங்க. அவங்க பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்யணும். அவங்க அம்மாவனுடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. எப்படியாவது இந்த பொண்ணு திருமணத்தை பார்த்துடணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்து அந்த பொண்ணுக்கு எப்போ திருமணம் நடக்கும், அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ திருமணத்திற்கான காலம் இப்போவே இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த திருமணத்தை நடத்திடுங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே இதை நடத்தணும். இந்த பொண்ணுடைய திருமணத்தை பார்த்துட்டு தான் அவங்க அம்மா காலமாவாங்க. ஆனால் அதை வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் நடத்திடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயமாவது கல்யாண டேட்டு குறிச்சிட்டு நம்மகிட்ட வர்றாங்க. ரொம்ப நாள் தள்ளி போட்டுறாதீங்க, சீக்கிரமாகவே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. காலையில் 10:30 மணிக்கு முகூர்த்தம் முடியுது, 11 மணிக்கு அவங்க அம்மா காலமாயிட்டாங்க. இது கல்யாணம் பண்ணதுனால அவங்க அம்மா காலமாயிட்டாங்கன்னு சொல்கிறதா? கிடையாது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க அம்மா அந்த உயிரை இழுத்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இந்த இடத்துல மற்றவங்க என்ன பேசுவாங்க, இது என்ன சூழ்நிலைன்னு தெரியல, ஒன்று மாப்பிள்ளையை தப்பாக பேசுவாங்க, இந்த மாப்பிள்ளை தாலி கட்டின நேரம் இங்கே மாமியாரை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அது தவறான புரிதல். அப்படி யாரும் தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் மட்டும்தான் அவங்களுக்கு 100% பேசக்கூடியது. வரக்கூடிய மனைவி ஜாதகமோ பிள்ளைங்க ஜாதகமோ அதில் ஒரு பார்ட்டாக வேலை செய்யும். நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான் நமக்கு முழுமையான பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அது நமக்கு பலன் தருமா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பிள்ளைங்க ஜாதகத்துலேயும் மனைவி ஜாதகத்துலேயும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் யாரையும் குறை சொல்லாதீங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை ஒன்று சொல்லலாம். அதாவது கர்மாங்கிறது நம்ம ஒரு தப்பு செஞ்சாதான் நமக்கு திருப்பி அடிக்கும், நம்ம ஒரு தண்டனை கொடுத்தாதான் திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நியாயமே இல்லாமல் ஒருத்தரை பற்றி தவறுதலாக பேசினாலும் அந்த கர்மாங்கிறது நம்மளை திருப்பி அடிக்க தான் செய்யும். அதற்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை, நீங்களும் கேட்டிருப்பீங்க இந்த கதையை. இந்த இடத்துல சொன்னால் இது சரியாக இருக்கும். ஒரு அரசர் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டார். அந்த அன்னதானம் போடக்கூடிய நிகழ்வுகளில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அதில்
சிவனடியார்கள் சன்னியாசிகள் 4 பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ற நேரத்தில் அது வெட்ட வழியில் ஒரு பந்தல் கூட போடாமல் நடக்கக்கூடிய அன்னதானம், மரத்தடியில் நடக்கக்கூடிய ஒரு அன்னதானம். அப்போது இந்த மரத்தடியிலே சமைச்ச சாப்பாடெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. அப்போ அங்கே வானத்தில் வந்து ஒரு பருந்து அதனுடைய இறைக்காக ஒரு பாம்பை கவ்விக்கிட்டு போகுது. அந்த பாம்பினுடைய அந்த பருந்துவின் நகங்கள் குத்துனதுனால அந்த பாம்புக்கு வலி தாங்க முடியாமல் அது வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷம் அப்படிங்கிறது கீழே விழுந்துடுது. அந்த விஷத்தினுடைய துளிகள் வந்து அவங்க ஓப்பனாக வச்சுருந்த அந்த பாயசத்தில் விழுந்துருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தெரியாமல் பரிமாறிடுறாங்க. அதை சாப்பிட்டு அந்த சன்னியாசிகள் வந்து இறந்துடுறாங்க. இந்த வழக்கு வந்து மேலோகத்துக்கு போகுது. இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. சித்திரகுப்தர்கிட்ட கேட்குறாங்க, யமதர்மன்கிட்ட கேட்குறாரு, இந்த பாவ கணக்கு யார் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து யமதர்மன் சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த அரசன் நல்ல எண்ணத்தோடு அன்னதானம் போட்டார். அன்னதானம் போட்ட அரசன் மேலே தப்பு கிடையாது. அதை நம்பி சாப்பிட வந்த சன்னியாசிகள் மேலேயும் தப்பு கிடையாது. கருடன் வந்து தன்னுடைய பருந்து தன்னுடைய இறைக்காக அது பாம்பை எடுத்துகிட்டு போகுது. அதனால் கழுகு மேலேயும் தவறு கிடையாது. வழி தாழ முடியாமல் அதனுடைய விஷமானது கீழே விழுந்துருச்சு. அதனால பாம்பையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்போ இந்த குற்றத்தை யார் மேல் சுமத்துவது? அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் சரியான சாட்சி வரும்போது அந்த வழக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நாள் ஆகுது. அந்த வழியாக வேறு சில வழிப்போக்கர்கள் வர்றாங்க. இந்த பக்கம் அன்னதான கூடம் எங்கே இருக்குது, அரசர் எல்லாருக்கும் உணவு போடுறாராமே, உணவு தானம் பண்ணுறாராமேன்னு. அப்போது ஒரு அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்க ஒரு அம்மா என்ன சொல்லுது, அதோ அங்கே இருக்குங்க அன்னதான கூடம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்ச நாள் முன்னாடி அரசல் போட்ட சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டாருன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எப்படி அரசர் மேலே அந்த பழிச்சொல் வந்து விழுகுது. அதை வந்து இந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் இந்த கணக்குக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு சித்திரகுப்தர்கிட்ட யமதர்மன் சொல்கிறார், அந்த பாவ கணக்கை இந்த அம்மா மேலே எழுது அப்படின்னு சொல்லி. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவறே செய்யாமல் அடுத்தவர்கள் மேலே பழி சுமத்துவது கூட நமக்கு பாவம் தான் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை வந்து நம்ம அட்சய இலக்கண பற்றி கர்மா கிளாஸில் ரொம்ப அழகாக இதை தெளிவுபடுத்துவாங்க. நீங்கள் அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த நோக்கத்துக்காக நம்ம பிறப்பெடுத்திருக்கோம், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் எப்படியெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கணும், என்ன மாதிரி நம்ம செயல்களை செய்யணும், எது செய்யக்கூடாது, எதை நம்ம எதிர்பார்க்கலாம், எது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, எது நமக்கு கிடைக்கும், எது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு கார் வாங்கணும்னு நம்ம ஆசைப்படலாம். அந்த காரை நம்மளால் ஒரு இஎம்ஐ போட்டு கூட வாங்கிட முடியும். அதுவே நம்ம வந்து ஆடி கார் தான் வாங்குவேன் அப்படின்னாக்க வாங்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய ஒரு சூழ்நிலைகள், நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குமா நடக்காதுங்கிறத நம்ம ஜாதகம் தெளிவுபடுத்தும். அந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோதிடம். நம்மளுடைய வாழ்க்கையில் எது நல்லது கெட்டதே தரும் அப்படிங்கிறத எந்த கிரகங்கள் கொடுக்கும். ஒரு கிரகத்தை மட்டும் பொதுவாக இந்த கிரகம் நல்லது இல்லை, இந்த கிரகம் நல்லது அப்படின்னு பிரித்து பார்க்கவே கூடாது. அதனால் எந்த கிரகம் நமக்கு நன்மைகளை தரும், இன்றைக்கி நல்லா இருக்க கிரகம் நாளைக்கு அது பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகமாகவும் மாறும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும். அப்போ இதுவே மிதுன லக்னமாக மாறினதுக்கப்புறம் அதே நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் தான். அந்த மிருகஸ்ரீஷம் என்ன பண்ணும், திருமணத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை கொடுத்துடும். இப்போ ஒரே கிரகம் தானே, ஒன்று நடத்தி வைக்குது, ஒன்று பிரித்து வைக்குது. இப்போ ரெண்டுமே அங்கே தானே இருக்குது. இப்போ அதை வந்து நிறைய நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என்ன நிகழ்வுகள் ஏன் நடக்குது, இந்த நேரத்தில் நமக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நிறைய காரண காரியங்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிடும்போது கண்டிப்பாக நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்களும் சக்ஸஸான மனிதர்களாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.